பிரம்மாண்டமாக நடைபெற்ற முருகன் மாநாடு. மதுரையை பாஜக தேர்வு செய்ததன் பின்னணி என்ன? அதாவது பாஜக மற்றும் இந்து முன்னணி சார்பாக நடத்தப்படும் முருகன் மாநாடு மதுரையில் நடத்துவதற்கான காரணம் என்ன என்பதை பார்க்கலாம். அதாவது இந்த மாநாடு மூலமாக பாஜகவுக்கு அரசியல் ஆதாயம் கிடைக்காது என்று அரசியல் விமர்சகர்கள் கூறி வரும் நிலையில் சிதறி கிடக்கும் முக்குலத்தேவர் சமுதாய வாக்குகளை அறுவடை செய்யும் முதல் படியாக முருகன் மாநாடு இருப்பதாக கூறி வருகின்றனர். மேலும் மதுரையில் பாஜக மற்றும் இந்து முன்னணி சார்பாக முருகன் மாநாடு நடந்து வருகிறது. இந்த முருகன் மாநாட்டில் ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் பங்கேற்றுள்ளார். அறுபடை வீடுகளின் கண்காட்சி அமைக்கப்பட்டிருப்பதால் அதனை பார்க்க மக்கள் அதிக அளவில் கூடி வருகின்றனர். மேலும் மாலையில் ஆயிரக்கணக்கானோர் இணைந்து கந்தசஷ்டி கவசம் பாடியுள்ளனர். மேலும் இந்த நிலையில் முருகன் மாநாடு நடத்துவதற்கு மதுரை தேர்வு செய்யப்பட்டது ஏன் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இந்த நிலையில் முருகன் மாநாடு நடத்துவதற்கு மதுரை தேர்வு செய்யப்பட்டது ஏன் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. ஏனென்றால் அரசியல் ரீதியான மதுரை மாவட்டம் முக்கியத்துவம் பெற்று வரும் நிலையில் முருகன் மாநாடு நடத்துவது அரசியல் ரீதியாகவும் முக்கியத்துவம் பெற்று வருகிறது. இதற்காக தமிழ்நாடு முழுவதும் பாஜகவினர் அழைக்கப்பட்டனர். இது குறித்து பத்திரிகையாளர் துரை கருணா பேசுகையில், தமிழ்நாடு பொறுத்தவரை அரசியல் ஆன்மீகத்தை மக்கள் எளிதாக பிரித்து பார்க்கக்கூடியவர்கள். இந்த முருகன் மாநாடு மூலமாக பாஜக அரசியல் ஆதாயம் பெற முடியாது. ஆனால் முருகன் பக்தி என்பது அனைவருக்கும் அதிக ஈடுபாடு இருக்கிறது. ஏற்கனவே மதுரையில் திருப்பரங்குன்றம் விவகாரம் சில மாதங்களுக்கு முன் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. மேலும் அது மட்டும் அல்லாமல் ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் முக்குலத்தேவர் சமுதாய வாக்குகள் பல்வேறு பிரிவுகளாக சிதறி இருக்கிறது. முன்னாள் முதல்வர் OPS ஒரு பக்கமும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஒரு பக்கமும் இருக்கின்றனர். இதனால் அதிமுகவுக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாகவே பார்க்கப்படுகிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே இதனை அதிமுக மற்றும் பாஜக கண்கூடாக கண்டு உணர்ந்தனர். மேலும் அதேபோல் சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தையும் பாஜக முருகன் மாநாடு மூலமாக தொடங்கிவிட்டதாகவே பார்க்கப்படுகிறது. கடந்த முறை அமித்ஷா வந்தபோதே முருகன் மாநாடு குறித்து பேசியிருந்தார். தற்போது லட்சக்கணக்கானோர் முருகன் மாநாட்டிற்கு வந்திருப்பதால் அடுத்த கட்ட பணிகளில் பாஜக கூடுதல் கவனம் செலுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக இப்படியான சூழ்நிலையில்தான் இதற்கு முக்கிய காரணம் மதத்தை வைத்து அரசியல் செய்கிறது பாஜக என்பதற்கு உதாரணமே இந்த முருகன் மாநாடு. இந்து மதத்தின் வாக்குகளை கைப்பற்றவே பாஜக இதுபோன்ற மாநாடுகளை நடத்தி வெற்றி பெற நினைத்தாலும் தமிழ்நாட்டில் அது சாத்தியம் இல்லை என்று அரசியல் விமர்சகர்கள் சொல்லி வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது என அரசியல் வட்டாரங்கள் பேசி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.